ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக வந்து சாப்பிடணும். சும்மா வந்து ஏனோ தானோன்னு சாப்பிட்டா நாளைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கவே நமக்கு எல்லா பைசாவும் போயிடும். அதனால் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து நம்ம நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து இருக்க முடியும். நான் என்னென்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். காலையில் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் என்ன சாப்பிட்றேங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். காலையில் பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து பச்சையாக வந்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸு ரொம்ப வந்து வயர் நிறைய சாப்பிட்டா கூட வந்து இதெல்லாம் வந்து வயருக்கு உடம்பு வந்து குண்டாகாது. அதேசமே ஆரோக்கியமாக இருக்கும். பச்சை காய்கறிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் பழங்கள் வந்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. அதான் காலையிலே வந்து வெள்ளரிக்காய், அதுக்கு அடுத்தது கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கேரட்டு. அந்த கேரட்டை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து எங்கிட்ட வந்து ஆப்பிள் பழம் இருந்து உங்கள்கிட்ட என்ன பழம் இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. இதை தான் நான் காலையில் சாப்பிட போகிறேன். காலையிலேருந்து நான் எதுவும் சாப்பிடல, காஃபி நான் குடிக்கலை. காலையில் நான் எழுந்த உடனே என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்ப்போம். காலையில் வந்து வெந்நீரை வந்து நல்ல வெந்நீரை வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டேன். ஏன்னா மஞ்சப்பொடி உடம்புல உள்ள சதையெல்லாம் எடுத்துரும். அது எல்லாருக்குமே இது கிருமியெல்லாம் வந்து எடுத்துரும். அதனால் மஞ்சப்பொடி வந்து போட்டேன். அதில் கொஞ்சம் ஓமம் வந்து ஓமப்பொடி போட்டேன். அதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓமத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓமப்பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இஞ்சியை நல்லா தட்டி போட்டு அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் புழிஞ்சி அதுக்கப்புறம் இந்த சியா விதைன்னு சொல்லுவாங்க, அந்த விதையை போட்டு காலையிலையும் காஃபி குடிக்க மாட்டேன். அதே சமயம் சாயந்தரமும் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன். அதனால் அதை போட்டு வந்து காலையில் நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டினேன். என்கிட்ட இப்போ வந்து ஃப்ரூட்ஸு காலி ஆயிடுச்சு. இதுதான் இருக்குது, வெள்ளரிக்காய், கேரட்டு. இப்போ வந்து தக்காளி இருக்குது. தக்காளியும் நான் கட் பண்ணல இன்னும். தக்காளி வந்து ஒரு தக்காளியும் கட் பண்ணி இவ்வளோ வந்து சாப்பிட்டுக்கலாம் காலையில். அதுக்கப்புறம் மதியம் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒரு சப்பாத்தி இல்லை 2 சப்பாத்தி இல்லை தாலோ இல்லை வந்து அதுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குது. தால் பண்ணி இந்த அதுக்கு மட்டும் வந்து நான் அது ஒரு சப்பாத்தி இருக்குது. 1ஓ 2ஓ நான் சாப்பிட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சுண்டல் கடலை பயறுகள் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அந்த பயறு வகைகளை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேக வச்சு சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் பண்ணுறதுனால 1 கப்பு சாதம், 1 ரொட்டி. சாதம் மட்டும் வந்து சாப்பிட பதிலா ஒரே ஒரு சின்ன கப்பில் ஒரு சாதமும், 1 ரொட்டி 2மே சேர்த்து அதுக்கு தொட்டுக்கிட வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இல்லை மோர் சாதமோ இல்லை வந்து ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது நல்ல காய்கறிகள் இப்படி வந்து சாப்பிட்ணும். இப்போ வந்து புரோட்டீன் வந்து எல்லா சத்துமே கிடச்சிருச்சு. இப்படி தான் சாப்பிட்ணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெயிட் லாஸ் ஆகணும்னா பட்னியாக இருக்கணும். நானும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிடாம சில சமயம் இருப்பேன். அப்படி வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. உடலுக்கு நல்லது கிடையாது. சாப்பிடணுங்கிறது நம்ம சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்ணும். அதான் சாதம் நிறைய சாப்பிட வெயிட்டே ஆகும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுண்டல், அதுக்கப்புறம் கார்னு இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பசியும் வந்து எடுக்காது. அப்பப்போ வயிறு நிறைஞ்சாலும் பசி எடுக்காது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல இதெல்லாம் சாப்பிட 4 மாதமாச்சு காஃபி டீயை அப்படியே வந்து நிறுத்திட்டேன். அதனால் காஃபி டீயை நிறுத்திட்டேன். ராத்திரி மட்டும் பால், அது பால் ராத்திரி எப்படி குடிப்பேன்னா பாலை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் சீனி கிடையாது, அதில் மஞ்சப்பொடியை கொஞ்சம் போட்டு மஞ்சப்பொடி அள்ளி போட்டு அப்புறம் மிளகை தட்டி போட்டு மிளகு பொடியும் போட்டு சாப்பிடுவேன். அதுதான் வெயிட் லாஸ்க்கு நல்லது. நல்லா வந்து யோசிச்சுக்க. அதில் சீனியை நீங்கள் போடக்கூடாது. நான் வந்து சீனியை அறவே வந்து எடுத்து இனிப்புகளை வந்து அப்படியே தவிர்த்து எந்த இனிப்பு வந்து எப்பாவது கிடைச்சா சாப்பிட்டுப்பேன். அதனால் இனிப்பு வகைகளை அப்போயே வந்து எடுத்துட்டேன். ஒரு காஃபி டீ எல்லாத்தையும் வந்து நிறுத்திட்டேன். நான் வந்து இப்போ என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் சாப்பிட்றேன். மற்றபடி வந்து இனிப்புகள்லேருந்து நிறுத்தியாச்சு. ராத்திரி பாலில் மட்டும் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அதில் கொஞ்சம் மிளகை தட்டி போட்டு மிளகையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிளகு பொடியும் போட்டு சாப்பிட்டேன். இந்த பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதில் கொஞ்சம் சியா விதையும் வந்து போட்டுக்கலாம். சியா விதையை வந்து காலையில் எலுமிச்சம்பழம் போடுறேன். அதுமாதிரி சாயந்தரமும் டீ கிடையாது. சாயந்தரம் இதே மாதிரி தான் தண்ணி கொதிக்க வச்சு மஞ்சப்பொடி, இஞ்சி எதுவும் போட்டுப்பேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் சாப்பிட்டேன். அதுக்கு வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சிக்குவேன். அப்புறம் புதினாவை அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். புதினாவை நல்லா வேக வச்சு புதினாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா தண்ணியை வந்து கொஞ்சம் குடிப்பேன். இப்படி வந்து நிறைய போகும்போது இதெல்லாம் வெயிட் லாஸ் வேகமாக வெயிட் ஆகும். ஏன்னா வந்து 68 கிலோ இருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு. இப்போ நான் என்ன ஆயிருக்கேன்னா எனக்கு வந்து இப்போ 60 கிலோ ஆயிருக்கு. 8 கிலோ வந்து லாஸ் ஆகிருக்கு. ஒரு 3 மாதத்துல ஒரு 8 கிலோ லாஸ் ஆனது நான் வந்து பெருசாக தான் வந்து நினைக்கிறேன். இன்னும் வந்து
வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம வயசுக்கு தக்கன தான் பண்ண ஒரேடியாக இருந்துச்சு அப்படின்னா தலையை சுற்றும். அதனால் பட்னி வந்து கிடைக்காதுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். போய் சுண்டல் கடையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பண்ணுவேன் டெய்லினாலும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேப்பை அது கம்பு இந்த மாதிரி மாவுகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதை காலையில் கூழ் மாதிரி வந்து காய்ச்சி சாப்பிடுவேன். காலையில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி கரைச்சி நாளைக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து கூழ் மாதிரி போட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் காலையில் வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே வந்து மாறி மாறி சாப்பிடும்போது சாதம் தான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நிறைய சாதம் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரை வெள்ளரிசி இல்லாமல் ஒரு பழுப்பரிசி அதாவது புழுங்கரிசி கூட வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து கலந்து ராத்திரியாக தான் சாப்பிடுவேன். 1 கப்பு சாதம் 2 சப்பாத்தி அப்படி சாப்பிடும்போது இல்லை 2 உங்களுக்கு நான் வந்து 1 சப்பாத்தி 1 இதுதான் சாப்பிடுவேன். இட்லி 2 இட்லி தான் சாப்பிடுவேன். 1 தோசை தான் சாப்பிடுவேன். வயிறு வந்து பட்னி இல்லாமல் இப்படி அளவாக சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக தான் இருக்க முடியும். இத்தனை வயசு வரையும் நான் இருக்கேன் அப்படின்னா என் வயசுக்கு தக்கன நான் வந்து இருக்கேன். இப்போ வந்து ஒரேடியாக பட்னி இருக்க முடியாது. ஜிம்முக்கு போக சொன்னாங்க. அதனால் ஜிம்முக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வயசுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்துக்கிறேன். உங்கள் வயசுக்கு தக்கன நீங்கள் வந்து இருந்துக்கங்க. நான் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஆரோக்கியமாக தான் இருக்கணும். ஆஸ்பத்திரி பக்கமே வந்து போகக்கூடாது. ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு அப்படின்னால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம்.